நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நேர்மையாளர், திருக்குடும்பத்தின் பாதுகாவலர், கன்னியர்களின் பாதுகாவலர், தொழிலாளர்களின் பாதுகாவலர், நல் மரணத்தின் பாதுகாவலர் என்று அன்னையாம் திரு அவை இந்த தூய யோசேப்பினுடைய கரத்தில் இத்தனை பாதுகாப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே தூய யோசேப்பினுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்புகள், ஆசைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் இன்றைய நாளிலே சிறந்த விதத்தில் தூய யோசேப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி நிறைவான அருளையும் ஆசிரியையும் பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு இதனாலே நாம் தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று. இந்த இறை வார்த்தையோடு இன்றைய விழா நாயகராகிய தூய யோசேப்பை நாம் இணைத்து பார்த்து அவருடைய பணி வாழ்வில் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில் இறைவனுக்கு உகந்ததாக இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். உலகிற்கு ஒளி, இந்த ஒளியானது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த ஒளியானது எந்த அளவுக்கு வெளிப்படையாக தெரிகிறதோ அதுபோல இந்த மண்ணுலகிலே எத்தனையோ நல் உள்ளங்கள், புனிதர்கள் ஒளியை போல வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் வெளிப்படையான வாழ்க்கையில. ஆனால் உப்பானது தன்னுடைய அந்த தன்மையை வெளிப்படையாக காட்ட முடியாது, மறைவாகத்தான் காட்ட முடியும். தூய யோசேப்பு அதுபோலதான் இந்த மண்ணுலகிலே தன்னுடைய வாழ்வை உப்பை போல மறைவாக தன்னுடைய அனைத்து ஆற்றலையும் கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தையும் பயன்படுத்தி இன்று நம் அனைவரினுடைய பாதுகாவலராக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவை அவருடைய விழாவை எடுத்து சிறப்பிக்க நமக்கு அழைப்பு கொடுப்பது இந்த தூய யோசேப்பு போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாக, உப்பாக இருக்க வேண்டும் என்று. ஏன் இந்த உதாரணத்தை எடுத்திருக்கிறேன் என்றால், அன்னையாம் திரு அவையிலே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில் தாங்கிய அன்னை மரியாளை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் யோசேப்பு. ஆனால் வானதூதர் கனவில் தோன்றி அவருக்கு இறை திட்டத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த சூசை யோசேப்பு எந்த அளவிற்கு இறைவனுடைய திருவுள்ளத்தை முழுவதுமாக உணர்ந்திருக்கிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது. உடனடியாக தன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவர் அந்த சமுதாயத்தில் திருமணம் ஆவதற்கு முன்னதாகவே கருதரித்திருக்கின்ற எந்த ஒரு பெண்ணையும் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று மோய்சன் சட்டம் இருக்கிறதை அறிந்து வைத்தும் அந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஏளனமான பேச்சுக்கள் இருந்தாலும், அவதூறான வார்த்தைகள் இருந்தாலும், ஆனால் அங்கே சூசை தன் மனைவி மரியாளை விட்டு கொடுக்காமல் தன் கரத்திலும் இதயத்திலும் தாங்கி கொண்டு இறை திருவுள்ளத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்றார். வேதத்திலே நாம் அதிகமாக வாசிக்க கேட்கின்றோம். அவர் பேசியதாக எங்கமும் நமக்கு காட்டவில்லை. மாறாக அமைதியின் வழியிலே தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அளவிற்கு இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சி எடுத்தவர் தான் நம்முடைய புனித சூசை. அவருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 30வது இறை வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது என்னவென்றால், என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய திருவுள்ளத்தை அழகாக வெளிப்படுத்துகிறார். அதோடு சேர்ந்து எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், பவுலடிகளார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசி கேட்கின்றோம் 10ஆம் அதிகாரம் 9வது இறை வசனம், உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று. ஆக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றவே நான் இங்கே வந்திருக்கிறேன், என் விருப்பத்தை அல்ல என்று இயேசு சொல்லுவதும், பவுலடியார் சொல்லுவது போல உமது திருவுளத்தை நிறைவேற்றி இதோ வருகிறேன் என்று சொல்லுவது போல புனித சூசை தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தனக்குள் இருக்கின்ற அந்த ஆர்வத்தை உணர்ந்து கொண்டார். இறைவன் தன்னை ஏற்படுத்தியதன் காரணம் என்ன?
தன் வழியாக இந்த உலகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விருப்பம் என்ன என்பதை தூய யோசேப்பு உணர்ந்தவராக அதை ஏற்று தன்னுடைய வாழ்வில் நிறைவேற்றியிருக்கிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் யோசேப்பு கொடுக்கின்ற செய்தி என்ன? எந்த அளவிற்கு இறைவன் அவரை தன்னுடைய பணி வாழ்விற்காக, தன்னுடைய மீட்பின் திட்டத்திற்காக அவரை அழைத்தாரோ, அதுபோல உங்களையும் என்னையும் இறைவன் அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை நாம் வாழ்ந்து காட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்குள் இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த இறை திட்டத்தை நாம் உணர்ந்திருக்கின்றோமா, அல்லது நம்முடைய திட்டத்தை மட்டும் நாம் உணர்ந்திருக்கின்றோமா? நிச்சயமாக பல நேரங்களிலே இறைவனுடைய திட்டத்தை நாம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நிராகரித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு சமுதாயத்தின் பார்வையில் தன்னை இணைத்து கொண்டு தன் மனைவி மரியாளை மறைமுகமாக விலக்கிவிட திட்டமிட்டாரோ, அப்பொழுது இறைவன் அவருக்கு கனவில் வானதூதர் வழியாக தோன்றி தன் திட்டத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது சூசை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய திட்டத்தையே மாற்றி அமைத்து இறைவனோடு திட்டத்தை தன்னை இணைத்து கொண்டாரோ, அதுபோல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்களில் இறைவனுடைய திட்டத்திலிருந்து விலகி சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனால் இறைவன் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அமைதியின் வார்த்தையின் வழியாக, மௌன பேச்சின் வழியாக உங்களையும் என்னையும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு சூசை கனவிலிருந்து எழுந்து தன் மனைவி ஏற்றுக்கொண்டாரோ, அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சூசையை போல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக யோசேப்பை போல நாமும் இறை திட்டத்திற்கு ஏற்றவர்களாக வாழ முடியும் என்ற செய்தியை இதே நாளிலே அன்னையாம் திரு அவையோடு இணைந்து புனித சூசை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் இந்த மண்ணுலகில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சத்தம் நிறைந்த, இரைச்சல் நிறைந்த இந்த உலகத்தை நம்பி வாழ்ந்து விடாமல் நமதுக்குள் இருக்கின்ற இதய துடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை திட்டத்தை, இறைவனுடைய செயல்பாடுகளை, இறைவன் தட்டி எழுப்பக்கூடிய அந்த நிகழ்வுகளை உணர்ந்து நாம் பயணித்தோம் என்றால் இதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வேறு எதுவும் இருந்து விடாது. எனவே பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, தூய யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழுவோம், இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுவோம், எப்பொழுதும் இறைவனோடு இணைந்து பயணிப்போம். அப்பொழுதுதான் இந்த தவக்காலம், இந்த மாபெரும் விழா நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். இறை ஆசீர்வாதம். குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தி காட்சி அளித்திடும் சூசை முனியே, கைகளை கொட்டி மங்களம் பாடி புகழ்ந்திட நாங்கள் கூடி வந்தோம். புகழ்ந்திட நாங்கள் கூடி வந்தோம். புனித சூசையை நாடி நின்றோம்.